அதில் லோகேஷை பற்றி அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. இதை லோகேஷ் வந்து சொன்னாராம், சார் நான் வந்து கமலஹாசன் ஃபேன் அப்படின்னாராம். உடனே ரஜினி சொல்லிட்டு சிரிக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட உள்குத்தா பேசுகிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி வழக்கு போல ஸ்டைலில் சொல்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணிரத்னம் மேடையில் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதியில் ரஜினி நடிக்கும்போது சொன்னாராம், கமலுக்கு ஃபோன் பண்ணாராம், கமல் நீங்கள் எப்படி நாயகன் மணிசாரோட பண்ணீங்க, மணிரத்னத்தோடு என்னால் பண்ணவே முடியல, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னே தெரியலையே, நிற்க சொல்கிறாரு, அப்படி பார்க்க சொல்கிறாரு, நமக்கு முடியல, அப்படி நாயகன் எப்படி பண்ணீங்கிற. ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய நடிகர். அதை வந்து 1978 அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். 92 தளபதியில் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. 78 6லிருந்து 60 வரை முள்ளும் மலரும், பூனா ஒரு கேள்விக்குறின்னு சினிஃபீல்டுக்கு வந்து 2 வருஷத்துலேயே ஸ்டைல், கெத்து, தோரண, பஞ்ச் டைலாக்கு இதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ரஜினியுடைய அடையாளம்னு எல்லாருக்கும் தெரியும். அற்புதமான நடிகன், ஒரு சிவாஜியை பின்பற்றுகின்ற ஒரு இன்னொரு சிவாஜி அப்படிங்கிற அளவுக்கான நடிப்பு உண்டு. அவர் நடிக்கிறது எல்லாமே ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே சிவாஜி கணேசன் மாதிரி தான். அந்த 77 78 சிவாஜியோட கண்ணு, ரஜினியோட கண்ணு உருட்டி பார்க்கறது, அந்த பட்டனை அவுத்துட்டு அப்படி நெஞ்சு தெரியுற மாதிரி அப்படி பார்க்கறது எல்லாமே மேக்ஸிமம் சிவாஜி மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு ரொம்ப சிவாஜியை பார்த்து ஒரு கிளாசிக் ஹீரோவாகணுங்கிற வெறியில தமிழ் சினிமாவுக்கு வந்தவர் ரஜினிகாந்த். அதனால ரஜினிகாந்துக்கு வந்து நடிக்க தெரியல, நடிப்பு பிரமிக்கிறாரு, இந்த இயக்குனர் அதிகமாக வேலை வாங்குறாரு ரஜினி சொல்றதெல்லாம் அந்த இயக்குனர்களை வளர்த்து விடுவதற்கும் இயக்குனர்களை பாராட்டுவதற்கும் ரஜினி தரக்கூடிய பில்டப். இதை ரஜினியே மறுத்தாலும் இதுதான் உண்மை.